என்னோடு சேர்ந்து வாசிக்கக்கூடியவர்கள் திரையை பார்த்து வாசிக்கலாம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். நாம் அதை எளிதாய், மூன்றாம் விசை இதுவரைக்கும் சத்தம் போடாதவர்கள், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். உட்கார. So very highly grateful to the Holy Spirit, along with those who are sensitive to know Him and obey Him. God gives the direction in prayers, and God gives the direction to the messages. இன்றும் ஆண்டவர் விசேஷமாக நான் உங்களுக்கு சொல்லும்படி இங்கே ஆராதனையில் கடைசி கட்ட பாடலில் இருந்தபொழுது உணர்த்தின ஒரு விஷயத்தை விசுவாசத்தில் சொல்ல விரும்புகிறேன். நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். Along with me, I think the body of Christ is also everywhere. All around the world, I can say, sometimes struggling to even capture the vision behind this statement. I have to humbly admit that before you. எவ்வளவுதான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னாலும், எவ்வளவுதான் தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்று கம்பீரமாய் பேசினாலும், அந்தரங்க ஜெபங்களில் உண்டாகிற போராட்டம், எங்கே ஆண்டவரை தோற்று விடுவோமோ, சத்துரு ஜெயித்து விடுவானோ, ஆமீன் வராதபடி கேட்க வேண்டும். Thank God for that. எங்கே மனிதர் முன்பாக பரியாசப்படுத்தப்பட்டு விடுவோமோ, நிஜம். If not for the truth, it's a fact. அந்த வசனத்தை பிரசங்கிக்கையில் நான் தேவ ஆவியின் பலத்தோடு அவருடைய ஞானத்தோடு நிற்க ஆசைப்படுகிறேன். Easy to preach. Being preachers, we know about it. நாம் உடனே போய் அதை எளிதாய் எப்படி சொல்ல முடிந்தது? ஜெயமே கடினமாய் தோன்றின சிலருக்கு எளிதாய் ஜெயிப்பது என்பது இருவருக்கு தோன்றினது. So the possibility of the test could be that I should belong to this minority and not the majority. இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து விடு. Choice is ours. இந்த கர்த்தர் எனக்கு சொல்ல சொன்ன பரிமாணம் என்ன தெரியுமா? தேவையில்லாத யுத்தங்களுக்கு நேரத்தை செலவிட்ட யாருக்காவது உங்களை குறித்ததான விரக்தி எரிச்சல் இருக்கும் என்றால், இனி மிஞ்சி இருக்கும் காலத்தை தேவனுடைய யுத்தங்களை செய்வதற்கு ஒப்பு கொடுப்பதுதான் நலம். அதுவே சிறந்தது, அதுவே உகந்தது, அதுவே ஞானமுள்ள ஒரு முடிவு என்பதை உணர்ந்தவர்களுக்கு இது சொந்தமானது. Because this is the time in the body of Christ that we should become a people of understanding. ஜனத்தை உணர்வற்றவர்களாக வாழ வைக்கிற பிசாசின் முகத்துக்கு முன்பாக இதை நான் பேசி இருக்கிறேன். If you want to belong to the majority, it's your choice. And if you want to be part of this kind of a minority, it's your choice again. சும்மா எல்லாருக்கும் பொதுவா நடக்குதுன்னு என்னையும் நம்ப வைக்கிறான் சில நேரம் பிசாசு. சொல்லட்டும், அவன் முகத்திரையை கிழிக்கும்படி பேசினேன். நிறைய பரிசுத்தவான்களுக்கு நடந்திருக்கு.
அதனால உனக்கும் நடக்கலாம். எப்படி? நீங்களும் பேசாததை நான் பேசுறேன். உங்கள் சார்பா, உங்கள் நிமித்தம் அவனுக்கு முன்பாக தேவனை பின்பக்கமாக பலமாக வைத்து நான் அல்ல அவர் நிமித்தம் பேசுகிறேன். கரங்களை தட்டி உங்களுக்கு சொந்தமாக்கும் இந்த க்ஷணம் சத்ருவின் சேனை சிதறிக் கொண்டிருக்கிறது. We all have that questions, but we don't speak about it loudly enough. டக்குகிறோம். விசுவாசியா நிக்கணுமே, விசுவாசத்தையே காட்ட வேண்டுமே. அதனால் நாம் தோல்விகளின் முகத்தை காட்ட விரும்புவதே கிடையாது. பலவானின் சரித்திரம் என்பது வெறும் வெற்றி மாத்திரம் அல்ல, தோல்விகளும் கூட. ஜெயிக்க கற்றுக்கொண்டவர்கள் பலவான்கள் என்ற பெயரை பரலோகத்தினால் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். கர்த்தர் சார்பில், கர்த்தருக்காக. கொலோசியர் 1:16 அதைத்தான் சொல்லுகிறது என்று எனக்கு தெரியும். The whole world and everything in it, including us especially, are created for His glory. We are created for Him and by Him. அவராலே, அவருக்கென்று, அவர் மூலமாய் எல்லாமே அவருக்கென்று. ரட்சிக்கப்பட்ட நமக்கு அந்த வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படாதவருக்கு இன்னும் தெரியவில்லை. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப ஆண்டவருடைய சர்வ ஞானத்துல ஒரு குறை வராது, ஒரு தவறு நடக்காது. யுத்தத்தில் வல்லவர் சர்வ ஞானி. அவர் நினைத்தது நடக்கும். அவர் சொன்னபடியே நிலை நிற்கும். சொன்னபடிதான் ஆகணும், வேற வழி இல்லை. தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் தேவனுடைய யுத்தத்திற்காக உங்களை திருப்புகிறார் என்றால் ஏதோ கடமை சபையில இருப்பதினால் பயிற்றுவிக்கப்பட்டு நமக்காக கொடுக்கப்படுற ஒரு பணியில் நாம் இருக்க வேண்டும் என்ற நிலைமையெல்லாம் தாண்டி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். What's your life's mandate? What's about the mandate that you have received from God? தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட ஒரு நகல் உண்டா? உங்கள் வாழ்க்கை குறித்ததான நகல், நிருபம் என்றே பேசட்டும். இதுதான்மா நீ செய்து முடித்து மறிக்க வேண்டும் என்று நான் வைத்திருக்கிற ஒரு விஷயம். இதுதான் மகனே உனக்கென்று நான் முன்குறித்த திட்டம் என்று அவர் வைக்காம உங்களையும் என்னையும் ரட்சிக்கவில்லை. How dare the enemy with all his license, I can say license, yeah. Given a chance, he has got the license. For his license and for his deceptions and schemes, we shouldn't be anymore party to it. இனிமே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. அப்படி சொன்னவங்க வாயில திறந்து நீங்க சொல்லுங்க. சத்தங்கள் உண்டாகிற இடம் தேவனுடைய சபை. அதாவது சத்தங்கள் யாருக்கு? தேவனுக்காக கொடுக்கக்கூடிய சத்தம். சத்தியத்தின் நிமித்தம் சத்தம் சபையில வந்தே வரணும். அவன் சத்தம் இல்லாம ஒரு வேலை செய்யறான்னு நீங்க சொல்லுங்க. நான் சத்தம் இல்லாம உட்கார்றேன். பிசாசின் ராஜ்யத்துல எல்லாம் சத்தத்தோட நடக்கும்போது நீங்க அமைதியா கேட்பீங்களா சத்தியத்தை? இப்ப உலுக்கி கொள்ளுங்க, உங்களை சத்தம் போடுங்க. யாராவது ஆண்டவரை என்னை மாற்றும், என் வாய்களை ஆண்டவரை திறக்கும்படி கட்டுகள் உடையட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உடைக்கிறேன். நீங்க கோஆபரேட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இம்மீடியட்டா வர டெலிவரன்ஸ் நிச்சயமாகும். ஒரு கர்த்தருடைய வழியில ஒன்றை பேசும்பொழுது அதை எதிர்க்காதபடி நிற்கக்கூடிய ஒரு மனத்தாழ்மை இருந்தாலே போதும். ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிற தேவன் அப்படிதான் விடுவிக்கிறார், ஜெயிக்க வைக்கிறார், ஜெயங்களை தருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொந்த குடும்பத்திலிருந்தே போராடி போராடி வந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. கரங்களை உயர்த்தக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. எப்படி யோசேப்புக்கு வந்ததோ அப்படி சொந்த குடும்பத்திலே பரியாசம், சொந்த குடும்பத்திலே அடக்கிறது, சொந்த குடும்பத்திலே மதிக்காமல் இருப்பது, போராடி போராடி வந்தவர்கள், ஜெயித்து ஜெயித்து கர்த்தருக்காக வந்தவர்கள்.
ஆண்டவர் சொன்னதுக்காகவே நிற்க வேண்டும் என்று வெட்கம் இருந்தாலும் வெட்கத்தை விட்டு, பயம் இருந்தாலும் பயத்தை உதறிவிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தைரியம் பெற்று வந்த ஒரு பிள்ளையத்தான் இன்றைக்கு கர்த்தர் யுத்தத்திலும் பராக்கிரமசாலியாக நிறுத்தி கொண்டிருக்கிறார். சரியா விஷனை புரிந்து கொள்ளுங்க, சரியா புரிந்து கொள்ளுங்க. அதே எஜுகேஷன் வந்துருச்சு, வரங்கள் வந்து விட்டது, ஆண்டவர் சமூகத்தில் நான் நிற்கக்கூடிய பலனை பெற்றேன்ற பராக்கிரமசாலிகளை இங்கே நான் நிறுத்தவே இல்லை. நினைச்சா அதான் கால்குலேஷன் கரெக்டாக போகணும். ஆண்டவர் சமூகத்தில் நல்லா படிச்சுட்டேன், ஆண்டவருக்காக பைபிள் டிகிரி இருக்கு, வரங்கள் வேறு செயல்படுகிறது, எலக்வன்சி நயவசனிப்பு எனக்கு உண்டு, என்னால் பாட முடியும், எனக்கு பிரசங்கிக்க வரும், என்னால் சபையை நடத்த முடியும். Wrong theory. பிசாசுக்கு முதல்ல இதெல்லாம் விஷயமே இல்லை. அவனுடைய விஷயமே உள்ளான ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவர் வைத்த அந்த விதை என்று சொல்லுகிற கர்த்தருடைய வித்து, ஒரு மனுஷனுடைய ஒரு ஜனனத்தை மறுபடியும் பிறப்பிக்க வைத்த விதத்தை அறிந்த பிசாசுக்கு தெரியும். அந்த வசனத்தினால வர்ற விசுவாசம் ஒரு மனுஷனையும் மனுஷியும் மறுரூபமாக்கி கொண்டே இருக்கும் பொழுது அவர்களுடைய பரிமாணத்தின் உயரத்தை தீர்மானிக்கிறத கர்த்தர். அந்த உயரத்திற்கு ஆண்டவரே கர்த்தர், அந்த மகிமைக்கு பொறுப்பாளி ஆண்டவர் ஒருவரே. ஆதலால் உங்களை யாரும் தடை செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மனுஷனெல்லாம் பார்த்திருந்தா அதுதான். இன்னைக்கு நான் அதுதான் சொல்ல வருகிறேன். இந்த யுத்தத்துல மனுஷனை எல்லாம் பார்த்துடாதீங்க, மனுஷனுக்காக பார்த்து விடாதீர்கள். முக்கியமான திருப்புமுனை யாருக்கோ இல்ல, எல்லாருக்குமே வந்து கொண்டிருக்கிறது. ஆன்லைன்ல பார்க்கிறவர்கள் இருந்து இனியும் பார்க்க போகிற திரளான ஜனக்கூட்டத்திற்கு கர்த்தர் பேசு. வாழ்க்கையின் யுத்தத்துல மனுஷனை மட்டும் பார்த்து விடாதீங்க, மனுஷனுக்காக யுத்தம் பண்ணாதீங்க. அவ்வளவு வேஸ்ட், அவ்வளவு வேஸ்ட். அதான் சொன்னேன், தகுதியற்ற யுத்தங்களை செய்ய தெரிய முயற்சித்த கிறிஸ்தவங்களுக்கு தகுதியுள்ள யுத்தம்னா வாய் திறக்க முடியல. அதுதான் பிசாசு இன்னைக்கு ஓடியே ஆகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் துரத்தப்பட்டே ஆகணும். தகுதியற்ற யுத்தங்களை செய்ய துணிந்த கிறிஸ்தவங்களுக்கு தகுதியுள்ள யுத்தங்களை ஏசப்பா கொடுக்க ஆயத்தமா இருக்கும் பொழுது வாயை திறந்து நம்பி பெற்றுக்கொள்ள தெரிந்தா போதும். எவ்வளவு பேரை வீணான யுத்தத்துல உட்கார வைத்தான். நான் யோசிக்கிறேன், I'm humbling myself along with you. வீணான யுத்தங்கள், போராட வேண்டாத மக்களோட போராடி, போராடக்கூடாத விஷயங்களுக்காக போராடி, போராடவே வேண்டாத தகுதியற்ற காரியங்களுக்கெல்லாம் நேரத்தை செலவிட பிசாசு எப்படி திருப்பினா? அதனால தான் இன்னைக்கு தகுதியுள்ள யுத்தத்துக்கு நம்முடைய வாய் திறக்க முடியாமல் போனதே, தலை நிமிராமல் போனதே, நடைகளில் கம்பீரம் போனது. ஆண்டவர் அதை திருப்பும்படி என்று பேசுகிறார். அதைத்தான் சொல்ல இன்று என்னை நிறுத்தி இருக்கிறார். எத்தனை பேருக்குள்ள அது வேகமாய் புறப்பட போகிறது என்பதை நீங்கள் தனிப்பட்ட நிலைமையிலே தீர்மானிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். You can receive it very personally. Caleb could speak for himself and Joshua decided for himself. அவன் மிதித்து வந்த தேசத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன். அவன் கால பேசினார். கேட்டவர்கள் காலை இப்ப யூஸ் பண்ண முடியாட்டியும் கால் இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. எல்லாம் நடக்கிற மாதிரி நீங்க நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா போற இடத்துக்கும் நீங்க கால் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிந்தவர்கள் மட்டும் கொஞ்சம் நல்ல கரங்கள் அவருக்காக மட்டும். Do anything but be alert. I don't care anymore about the enemy. எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்றீங்களே, உங்களை தான் ஆண்டவர் தட்டி கொண்டு இருக்கிறார். எவ்வளோ இழந்துட்டேன்னு சொல்லி கொண்டிருக்கிற மகளை தான் தட்டி கொண்டு இருக்கிறார். Have your perspective right. இந்த காலை வேளையில உங்க கண்ணோட்டத்தை சரியா மாற்றணும். ஏன் மெஜாரிட்டியை ஃபாலோ பண்ணி கெட்டாச்சு, மைனாரிட்டிக்கு திரும்ப ஏன் வைக்கும்? என்ன விதமான மைனாரிட்டி இது சொல்லுங்க? There are many things I cannot spell those strategy of battles this morning in the public. சும்மா பிசாசை விரட்டுறதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு எனக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பேசுகிறேன்.
I don't even use my sounds nowadays. You know why? Secret deal. கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. பப்ளிக் லைஃபையே ஃபோக்கஸ் பண்ணி நிறைய நேரம் நம்ம லைஃப்ல வீணான யுத்தங்களை செய்து விட்டோம். எது கடினம்னு சொல்லுகிறேன், உங்க அந்தரங்கத்திலே, உங்க சிந்தனையிலே உங்களுடைய முடிவுகள் உருவாகும் முன்னே தோற்றங்கள் வருது பாருங்க, எண்ணத்தின் தோற்றங்கள். அந்த இடத்துல ஜெயம் வேண்டும், அந்த இடத்துல கர்த்தர் வர வேண்டும். நாம் உடனே போய் எந்த அளவிற்கு அவருடைய ரெடினஸ் ஆவியில இருந்தது பாருங்க. கர்த்தர் சொன்னா நான் அந்த அளவிற்கு அவரை உடனே நம்புகிறேனா, உடனே கீழ்ப்படிய முடிகிறதா? How much struggle we have even in believing certain scriptures. என்னை சேர்த்து தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். And God says, I will do it for you. I was not able to believe it once and more than once. நான் சொன்ன இவ்வளவு பெரிய எதிரி, இவ்வளவு பெரிய சத்ரு, நீங்க என்ன இவ்வளவு மெதுவா பேசுறீங்கன்னு கூட கேட்டேன் நான். See, when God speaks, it's so very astounding to know its nature, the nature of his tone as well. மெதுவா நிதானமா பேசுறாரு. நான் பார்த்துக்குவேன். என்ன நான் பார்த்துக்குவேனா? அவர் பைபிளை படிக்கிறதுலாம் நான் உன்னை குணமாக்குவேரா? இவ்வளோ பெரிய இஷ்யூ வந்திருக்கு, இவ்வளோ மெதுவா பேசுறீங்க. நீங்க பாஸ்டர்ஸையும் ப்ராஃபட்ஸையும் அப்படிதான் பேச வைக்கணும்னு நினைக்கிறீங்க. சத்தமா ஜெபம் பண்ணுங்கம்மா, விரட்டி நல்ல ஒரு 10 நிமிஷமாவது ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ டீப்பா கேட்குறீங்கன்னா அந்த அளவுக்கு டீப்பா உங்களுக்கு கோளாறு இருக்குன்னு அர்த்தம். தப்பா எடுத்துக்காதீங்க, எடுக்கக்கூடாது. உங்களை பொறுத்த வரைக்கும் வல்லமைனா அவ்வளோ நேரம் எடுத்து ஜெபம் பண்ணி, கரெக்டா சத்தமா ஜெபம் பண்ணி தலையெல்லாம் வச்சு நல்லா ஆட்டிடணும். கொஞ்சமா ஆட்டினா கொஞ்சம் வல்லமை, அப்போ கீழே விழணும் வல்லமையில. அப்படியெல்லாம் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாதான் அது பவர்னு நாம நினைக்கிற நேரத்தில் கர்த்தர் கூட இருந்தவர்கள் எப்படி பேசினார்கள் பாருங்க. கர்த்தரோட இருந்தவர்கள் இவங்க பேசினதெல்லாம் ஆண்டவர் கிட்ட பேச்ச வாங்கின பிறகு மெஜாரிட்டி கிட்ட பேசின விதம். அவங்க சொல்றாங்க, நாங்க போய் சுற்றி பார்த்து வந்தோம், தேசம் சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், பேசுவோம் தேசம்தான், இதோ அந்த தேசத்தின் கனி. அப்போ கனி கொடுக்கிற தேசம் உனக்கு எப்ப பட்சிக்கிற தேசமாய் மாறினது? தேசத்தின் கனியை தூக்கிட்டு வந்தவங்க வேற. இதுதான் ரொம்ப அழகு. பையில நம்மள மாதிரி போட்டுட்டு வந்திருந்தா வேற விஷயம். தோல் வலி உனக்கு இன்னும் போகல. அந்த லெவலுக்கு வெயிட்டான ஒரு திராட்சை குலையை தூக்கும்படி கர்த்தர் அந்த தேசத்தின் கனியின் பிரம்மாண்டத்தை காட்டும் போது என்ன அர்த்தம்? அவ்வளவு கொடுமையான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். நிச்சயமா அது தேவ ஜனங்களுக்கு சுதந்திரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்ன போது அதை அப்படியே விசுவாசித்தார்கள் காலேபும் யோசுவா. அதை சொல்லுகிறேன், நீங்க விசுவாசிக்கிற எந்த ஒரு தேவனுடைய காரியமோ உங்களுக்கு மட்டும் சுதந்திரம் அல்ல, உங்களை தாண்டி உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்கள் தலைமுறைகளுக்கும் சொந்தம் என்பதை எத்தனை பேர் பெற்றுக்கொண்டவர்கள்? Just receive it for such a bigger vision possible. நினைத்து கொள்ளலாம், நமக்கு மட்டும் கர்த்தர் பேசி நமக்கு மட்டும் செய்ய போகிறாரா? இல்லை. Change your vision to a bigger degree. ஐயோ, உங்களுக்கு புரிய வேண்டும். எத்தனை பேர் கொஞ்சம் தலையெல்லாம் கொஞ்சம் நார்மலா குனியும் போது நிமிர்ந்து கொள்ளுங்கள், தவறில்லை. எஸ் எஸ், நல்ல விழிப்பாருங்க. ஏன்னா எனிமியை பத்தி சொல்லியாச்சுன்னா அவன் வேலை செய்ய விரும்புவான், ஆனா அவனை வெட்டும்படி தான் நம்முடைய தேவன் விரும்புகிறான். அவனுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வெட்டணும், கனெக்ஷன்ஸை வெட்டணும், சத்தங்களை வெட்டணும். அதுக்காக தான் வாய் திறந்த ஆமேன் ஆமேன் பேக்ல இருக்கிறவங்க எல்லாரும் கரங்களை வைத்து just use your mouth to say something in line with God's word. Not your own words, in alignment with God's word. இப்போ ஆண்டவர் சொன்னது இது. நான் டியூட்ரானமி லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் உங்களுக்கு சில விஷயங்கள், சில காரியங்களுக்காக சொல்லுகிறேன். Deuteronomy 1:21 through verse number 36, and you can read it in your houses when you go back homes. என்ன பாருங்க,
வாக்குத்தத்தம் உரைத்த பிறகு என்ன நடந்தது என்ற ஒரு ஹிஸ்டரியே மோசே ஜனங்களுக்காக ஆண்டவர் சார்பாக பேசுகிறார். ரொம்ப அழகா இருக்கு. ஜனங்களுக்காக ஜனங்கள் கிட்ட பேசல, ஜனங்களிடத்தில் ஆண்டவர் சார்பாக பேசுகிறார். சொல்றார், நீங்க இந்த தேசம் மட்டும் வந்து எமோரியர் குடியிருக்கும் தேசத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து விட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் காணுகிற நிலைமையில் உங்களுக்கு முன்பாக அந்த தேசமானது இருக்கிறது. நீங்க போய் என்ன செய்யணும்? சுதந்திரிக்க. ஆனாலும் அந்த முடிவை எடுக்கிற நேரத்தில் சபையின் எல்லா மனிதரும் கூடி வந்து மோசேயினிடத்தில் பேசுகிறார்கள். நாம் இன்ன வழியாக இன்ன பட்டணங்களுக்கு போக வேண்டும் என்றும் அந்த தேசத்தை சோதித்து பார்க்க ஆட்களை அனுப்புவது நலம் என்று சொன்னார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் கரங்களை கொஞ்சம் அசைத்த ஆண்டவருக்காக எனக்காக தேங்க்யூ. கவனிங்க, சோதித்து பார்ப்போம். கொஞ்சம் என்னென்ன பட்டணங்கள் என்னென்ன வழியாய் போகலாம், கொஞ்சம் இதை அலசி பார்த்து விட்டு வந்தால் நல்லது என்ற ஆலோசனை கொடுத்தார்கள். அதிநிமித்தம் மோசே கோத்திரங்களில் ஒரு ஆளாக 12 பேரை தெரிந்தெடுத்த விஷயம் நடக்கும் பொழுதுதான் நீங்கள் வேவு பார்த்து வந்த தேசம் என்ற ஒரு பதத்தையும் பயன்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் பேசும்போது நீங்கள் சுற்றி பார்த்து வந்த என்று பேசுகிறார். மோசே ஜனங்களுக்காக பேசும் பொழுது, ஜனங்களிடத்தில் பேசும் பொழுது அவர் நீங்கள் வேவு பார்த்து வந்த தேசம் என்ற பதம் அங்கே வந்திருக்கு. விஷயம் என்னவென்றால், நாம் சுற்றி பார்க்க முடிவெடுத்தோம் என்றால் எதற்கு சுற்றி பார்த்தோம்? சோதித்து பார்க்க முடிவெடுத்தால் எதற்கு சோதித்தோம்? தோற்க அல்லவே, ஜெயிக்கத்தானே. அப்படி சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. நான் தோற்கவா சுற்றி பார்த்தேன், நான் தோற்கவா சோதித்து பார்த்தேன். நான் எந்த அளவிற்கு சுற்றினேனோ, எந்த அளவிற்கு அதை சோதித்து பார்த்து வந்தேனோ, அத்தனை இடங்களிலும் என் கால்கள் அல்லவா மிதித்தது என்று சொன்னவர்கள் இந்த சபையில எத்தனை பேர்? என்னை பார்க்கிறவர்கள் எத்தனை பேர்? நான் சோதித்து வந்த இடங்கள் என் கால்கள் மிதித்த இடங்கள். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க. அந்த தரிசனம் மகா பயங்கரமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கால் மிதித்த இடம் நான் சோதித்து வந்த இடம். நீங்க சொல்லலாம், நான் சோதனைக்கு உட்பட்ட இடம், சத்ரு என்னை சோதித்த இடம். இன்னைக்கு நான் கேட்கிறேன், ஏன் திரும்ப முடியாது? என்ற வாக்குத்தத்தம் வந்து விட்டதே. That's what I'm asking you to just believe in. It's a year of good reports and great possessions. Why can't we believe it? தீமையின் எல்லா ரிப்போர்ட்ஸையும் சோதிக்க வைத்து, சோதிக்கப்பட்ட மிதிக்கப்பட்ட இடத்தை கூட கர்த்தர் கையில கொடுத்தா ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றுவார். இன்னைக்கு பாடல் மட்டும் அல்ல, செய்தியின் தேவன் நம்முடைய தேவன், வார்த்தைகளின் தேவன் நம்முடைய தேவன் சொல்லும்போது வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் நான் மிதிக்கப்பட்டனோ, தோற்றனோ, இழந்தேனோ, அத்தனை எனக்கு லாபமா மாறியே ஆக வேண்டும். Turn the battles around for God's glory. Come on. Turn the battles around for God's glory. இதுவரைக்கும் எனக்காக யுத்தம் பண்ணாதான் பயம். என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய பொருளாதார வசதி, வேலை வாய்ப்பு, வியாபாரம் நல்லா நடக்கணும், சரீரம் நல்லா இருக்கணும் சொல்ற வரைக்கும் தான் அது தனிப்பட்ட யுத்தம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து யுத்தம் பண்ணி பாருங்க. ஆண்டவரே, இந்த சரீரம் நீர் இந்த பூமியில உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எனக்கு கொடுத்த சரீரம் இதோ புஸ்தக சுருளில் என்னை பற்றி, என்னை குறித்து எழுதி இருக்கிறது. உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ நான் வருகிறேன். நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் என்று எபிரேயர் 10 பேசினாரே பெரியவர். அந்த லெவல்ல நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தா பயம் இருக்குன்னு கர்த்தரே டீல் பண்ற. பயம் வந்தாலும் ஓடும். தேவ சித்தம் தாங்க. ஒரு காலத்துல தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது என்றால் ஜனங்களுக்கு புரியல. ரெண்டாவது, எல்லாவற்றிலும் பயம். இந்த பிசாசு என்ன பொய்யம் பாருங்க. I've been listening to one short message actually from a powerful lady. லேடிஸ் கிட்ட இருந்து வரதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் பாருங்க. 1-2 பேர் தான், அது பெண்களுக்கே வாய் திறக்க முடியல. பெண்களே பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்க ஆமை நல்லலையை போட்டு எழும்பணும் இல்லை?
எழும்ப முடியல, பயம், கலாச்சார பயம். அதை உடைப்பாரு, இன்றைக்கு உடைக்கிறாரு. அதனால தானே இன்று நிற்கிறோம், கர்த்தருக்காக நிற்கணும், அவ்வளவுதான். சொல்றாங்க, ஏய் நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு பிசாசு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, கொல்ல வேண்டியதானே? கேளுங்களேன். இப்போ பாரு, அதுக்கு கூட வாய் திறக்காம அப்படியே பார்க்குறீங்க. பிசாசு அது சொல்லுது, நான் பாரு இன்னைக்கு ராத்திரியே உன்னை கொன்றுவேன், கொல்ல வேண்டியதானே? உங்களிடத்தில் இருக்கிற ஒரு மனிதனை என்னிடத்தில் அனுப்பு. யார் சத்தம் போட்டான்னு உங்களுக்கு தெரியும்? கோலியாத். உனக்கு தான் இவ்வளோ பெரிய இராணுவ போர் படை வீரம் எல்லாம் இருக்கு, எல்லாத்துக்கும் மேலே அவ்வளோ சேர்வைக்கல், அப்படி எட்டையுள்ள வெண்கலம் தலையிலிருந்து உட்காந்துருக்கு, கால் வரைக்கும். ஐயோ, நினைத்தே பார்க்க முடியாது, ஒரு காலை வச்சாலே காலி. இவ்வளோ படைபலம், அவ்வளோ உனக்கு உடை பலம், மனபலம், சத்தம்லாம் இருக்குல்ல, போய் ஜெயிக்க வேண்டியதானே? எல்லாம் கவனிங்க, எல்லாம் கவனிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் கவனிக்கிறேன், அட்லீஸ்ட் வாய் திறந்து சொல்லு. அப்படி போதும், அதுவே உங்களை உணர்வுகளை மாற்றி விட்டு. எதுக்கு சத்தம் உனக்கு? கேளுங்க. இப்ப நான் என்ன பார்த்து கேட்காதீங்க, சாத்தானை பார்த்து கேளு. எதுக்கு சத்தம் போடுறேன்? இதோ பாரு, உனக்கு ரொம்ப ஆயுசெல்லாம் இருக்காது, சீக்கிரத்தில் முடிஞ்சிடும், எடுத்துரு. நீ ஏன் கவலைப்படுற? ஆயுசு இல்லைன்னு சொல்ற, அழிச்சிடு. உனக்கு பேர் தான் அழிவின் அதிபதி ஆயிற்று. திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று. என்ன டைட்டில்? உருப்படாத பிசாசுக்கு டைட்டில் என்னன்னா, உனக்கு இதை தாண்டி ஒண்ணுமே செஞ்சுடு. அதையே சொல்லி காட்டுற. ஐயோ கேளுங்களேன், அதையே சொல்லி காட்டு, அதையே சொல்லி காட்டுற. ஏன் சத்தம் போடுற? 40 நாள் ஏன் வீணா சத்தம் போடுற? இவ்வளோ வல்லமையை வைத்துக்கொண்டு, இவ்வளோ அதிகாரத்தை வைத்துக்கொண்டு, உனக்கு அவ்வளோ கனதி ஈட்டியை வேற வைத்துக்கொண்டு குத்திட்டு போறது தானே. நீ ஓடி வந்தாலே ஓடி இருக்க அந்த சேனை, அது வேற விஷயம் இல்லை. எத்தனை பேர் புரிந்தது? ஏற்கனவே நடுங்கி கொண்டு இருக்கிறார் ராஜா சவுல்ல இருந்து டுக்கு டுக்கு டுக்குன்னு. ஆனா உடைய போட்டுட்டு இப்படி ஸ்டெட்டியா நிற்கிறார், எல்லாரும் இப்படி நிற்கிறாங்க. இவன் அப்படி ஒரு அடி எடுத்திருந்தாலே ஓடி இருக்க சேனை. ஏன் பேசுற? கவனிங்க. சாத்தானுடைய ஒரே ஒரு வழி, தந்திரமே பேச்சுதான், பொய்யின் பேச்சு. சொல்லிட்டு தலைக்குள்ள ஒரு எண்ணத்தை விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னு பார்ப்பான். நீ ஒன்ன மாதிரி வல்லமையான ஆள் பாரு, யாரும் இல்லவனே அப்படியே ஓடும். அடுத்த முறை அப்படி வரும்போது தலையெல்லாம் அப்படியே வீங்கி இருக்கும், அவங்களுக்கே தெரியாது. அவங்க நினைப்பாங்க, என்ன போல யாரும் இல்லை, வல்லமை இல்லை, பல வருஷம் இருக்கிறாங்க, ஆண்டவர் என்னதான் பயன்படுத்துற, எல்லாம் ஓடும். ஆனா அடக்கமா இருப்பாங்க, தலைக்குள்ள வீங்கி இருக்கும். தரிசனம் சொப்பனம் எனக்கு தான், அவங்களுக்குலாம் ஆண்டவர் காட்டலை, வீங்கும். ஆனா அடக்கமா இருப்பாங்க. இதை பார்க்குற ஆள் யார் தெரியுமா? சாத்தான். பரவாயில்லையே, சபைக்கேற்ற மாதிரி நடந்துக்கிற, ஆனா உள்ள என்ன மாதிரியே இருக்கிற, என்னங்க பிரயோஜனம்? என்னங்க? ஃபுல்லா சவுனும் ஆர்மையும் வெளியில பார்க்க ஜீவனுள்ள தேவனுடைய சேனைக்காக நின்றாங்க. ஆனா ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறத பார்த்து கொண்டிருந்தாங்க. கேட்டவர்கள் நீங்கள் நானும் அதுல இருந்தா இப்ப மனம் திரும்புவது மாத்திரமல்ல, மறு ரூபத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படி தான் பேசி கொண்டிருக்கிறார். நான் அதை பெற்றுக்கொண்டுதான் பேசுகிறேன். எத்தனை முறை ஆண்டவரை நீ நிந்திக்கலாம், நான் அருகதையற்று நிற்க ஒரு ஆளா? உங்க பாஷையில தான் வருகிறேன். ஆண்டவரை நிந்திக்கிற ஆளெல்லாம் உங்க வீட்டுல பேசுவாங்க, நீங்க தலை குனிவீங்களா? ஆண்டவரை நம்பனே உனக்கு என்ன ஆயிட்டுன்னு கேட்டா தலை குனிவீங்களா? ரட்சிக்கப்பட்ட பெருமை வேண்டாம். இன்றைக்கு மரித்தாலும் பரலோகம் போவேன், ஆண்டவருடைய சேனையில நான் நிற்கிற ஒரு மனுஷி, நான் தேவனுக்காக பேசுகிறேன் என்ற ஒரு வைராக்கியத்தை அல்லவா கொடுக்கிறது. எதற்காக தலைகுனி? end result matters. என்னதான் வாழ்ந்தாலும் இன்னைக்கு உலகத்துல செய்தியை கொடுக்க புல்பிட்ட நாங்க யூஸ் பண்றது இல்லை. ஏன் தெரியுமா? அதுக்கு உலகத்துல நிறைய விஷயம் இருக்கு. எவ்வளவு சாதித்தவங்களை சாம்பலாய் போனதை பார்த்த காலங்கள். What you're trying to even boast about? உங்களை என்ன விட சாதித்தவர்கள். அப்ப ஏன் பிசாசு பேசணும்? டைரக்டா முடிக்கலாமே வேலையை.
ஏன் பேசணும் தெரியுமா? அப்பதான் அவன் வார்த்தைக்கு ஏதுவாக நம்ம நம்பி ஒத்துழைக்க இடம் கொடுத்துட்டா அவன் கிரியை செய்றான். அதுக்கு தான் இந்த டைம் லிமிட். தேவ ஜனங்களை ஏமாற்ற வேண்டும் என்றால் அவனால சொல்லப்பட்டதை நம்புவதற்கு அவன் வெயிட் பண்றான். தாவீதுக்கு தான் ஏவி விட்டது. அவர் ஏவிகன மாதிரியே போயிட்டார். எங்க யாரை எப்படி தொட்டா அவன் சாதிக்க முடியும் தெரிஞ்ச அந்த ஹேண்டில்ஸ் தான் இன்னைக்கு நம்ம உடைக்கணும், ஆண்டவர் நாமத்தில் அழிக்கணும். அதுக்கு தான் அர்ப்பணிக்கிறோம், அதுக்கு தான் ஒப்பு கொடுக்கிறோம், அதற்கு தான் மனம் திரும்புகிறோம், அதுக்கு தான் வாய் திறந்த ஆண்டவரே பாவியாக என்மேல் கிருபையாயிரன்னு சொல்லும் போதே பாதாளம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வலிமையை இழக்கிறது. தம்பி தங்கச்சி ஐயாமா, இதுதான் யுத்தத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜி. புரிந்து கொள்ளுங்க. ஏன் சும்மா இருக்கிற ஆள் அதை தொடணும் தெரியுமா? ஏன்னா வாய்களை உங்களுக்கு திறக்கல. இன்னும் kindly do understand your miracle is in your own mouth. ஏன் திருப்பக்கூடாத விஷயங்களை? காலேபு ஏன் சத்தம் போட்டான் கவனிங்க. ஏன் அந்த வைராக்கியத்தை பாருங்க. அவன் குடும்ப இஷ்யூவா அது. தான் குடும்பத்துக்காக பேசினா. இன்ஃபேக்ட் அவன் தான் குடும்பத்தை நினைக்க கூட இல்லை. அவனுக்கு நினைப்பெல்லாம் ஆண்டவர் சொன்னபடி நம்ம ஜெயிக்கணும், ஆண்டவர் சொன்னபடி நம்ம சுதந்திரிக்கணும், ஆண்டவர் சொன்னபடி நம்ம வாழணும். அவ்வளவுதான். ரங்களை தட்டங்களை தேவன் மகிமைப்படும்படி, ஆண்டவர் மகிமைப்படி எழும்பும்படி நமக்கு கிருபை தருவார், நிச்சயம் தருவார். என்னொன்னு கவனிச்சீங்களா? அவன் பேசி கொண்டுதான் இருந்தான், ஜெயன்னு வரல. நான் உடனே போய் அதை ஜெயித்துக் கொள்ள கேட்டவர்கள் அவன் இன்னும் ஜெயிக்க கூட இல்லை. காலை கூட அவன் இன்னும் யுத்தத்துக்காக வைக்கல, சுற்றி பார்க்க தான் வைத்தான். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் யாருக்கு சொந்தம்? உங்க கால் தான், ஆனா அவருக்கு சொந்தம். இது எப்படி? கரங்களுக்கு. இதுக்கே நம்ம ஆண்டவருக்காக வாழணும்ன்ற அவர் சொல்றாரு, உன் கால் எனக்கு வேணும், ஆனா நடக்கும்போது நான் சுதந்திரிக்கணும், நீ இருக்கிறதுனாலே நான் வரணும். அப்படி ஆண்டவர் இன்னைக்கு சிலரை பிரித்தவர் பேசி கொண்டிருக்கும் போது பலரையும் அந்த மைனாரிட்டிக்கு நேரம் அடைக்கிறத நான் பார்க்கிறேன். சிலரை பிரித்திருக்கிறா, ஆனா பலரும் அதில் சேர்ந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் நான் அந்த கூட்டத்தில் இருக்கணும்? அந்த யோசுவா காலேபின் கூட்டத்தில் நான் மரணம் வரையும் இருக்க நான் ஆயத்தம். எனக்கு மெஜாரிட்டி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக நிற்கிற அந்த சிறுபான்மையின் கூட்டத்தில், ஓ பயப்படாதே சிறுமந்தையே என்று கர்த்தர் கூப்பிடுகிற அந்த கூட்டத்தில் நான் இருக்க விரும்புகிறேன். அது கிதியோனின் கூட்டம், பராக்கிரமசாலிகளின் கூட்டம். அது பயந்தாலும் நின்றார்கள். புரிந்து கொள்ளுங்க. நீங்க ரொம்ப கிதியோனுடைய நெக்ஸ்ட் சாப்டர்ல ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் நான் பார்த்தேன். ஒரு கால் என்ன, கிதியோன் பயந்தாங்கொள்ளின்னு வேற பேசி கேள்விப்பட்டிருக்கேன். கிதியோன் கோழை. கிதியோன் அதனால்தான் திராட்சை ஆலைய ரசம் வடிகிற அந்த திராட்சை ஆலையின் பக்கத்தில் நின்று போரடித்தானா, தானிய களஞ்சியத்தை விட்டானா, ஆலையாடுகிற திராட்சை ரசம் இருக்கிற இடத்துக்கு போன. என்னங்க எதை போரடித்தானோ ஆண்டவர் காட்டினார். உனக்கு ஒன்று தெரியுமா? மீதியானவருடைய சக்தி சாய்த்து கொண்டு போகும் சக்தி. ஐ ஹோப் யூ ஆர் லிஸ்னிங் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், அந்த சாய்த்து கொண்டு, அந்த வேர்டெல்லாம் மந்தையா பயிர் வகைகளை மட்டும் இல்ல, ஆடு மாடுகள் கழுதைகள் ஒட்டகங்கள்னு சொல்லி சாய்த்து கொண்டு போவாங்களாம். ஒவ்வொரு விசை வந்தாலும் அந்த வேகமும் அந்த திரளும் அவ்வளவு இருக்கும், மிஞ்சினது ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவாய் சாய்த்து கொண்டு போய் அவ்வளவாய் தேசத்தை பாழாக்கினால மீதியானியரால் ஒடுக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்களா. நான் எதையும் ப்ரிப்பேர் பண்ணி வரல, ஸ்பாட்ல சொல்லி கொண்டு இருக்கிறேன். கவனிங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு மனுஷனுக்கு இருந்தது கோழத்தனம்னா, அவன் கையில கோதுமை மணி இருந்திருக்காது. somebody is receiving that vision. அவன் இழந்த கூட்டத்தில் இருந்திருப்பான்னா அவன் கையில மட்டும் ஏன் கோதுமை மணி? எல்லாரும் இழந்து முறையிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மனுஷன் கையில கோதுமை மணி இருக்க போய் தான்
அவன் பத்திரமா அதற்காக போராட துணிந்தபடியினால்தான் அவன் திராட்சரசம் ஆலையாடுகிற இடமா இருந்தாலும் பரவாயில்லை, அதை அவன் அடித்து கொண்டிருந்தான்னா அவனுக்கு இருந்த தைரியம், பயத்தின் நடுவிலும் இருந்த தைரியத்தை எத்தனை பேர் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள ஆயத்தம்னு சொன்னார்? பயத்தின் நடுவிலும். நான் சொன்ன பயம் இல்லாம ஊழியம் செய்யறது யாரும் கிடையாது. பயம் இல்லாம போர் முனையில் நிக்கிறவங்க யாரும் கிடையாது. பட் அதன் நடுவிலும் நான் நிற்பேன்னு சொல்றவங்க தான் துணிந்தவர்கள். ஆண்டவர் சொன்னாரு பயமுள்ளவங்களாம் போட்டுன்னு சொன்னாரு. ஏன் தெரியுமா? பகிரங்க தீர்மானம். நட்டுங்கறியா போறனாலே போயிடுப்பா, ஒன்ன வச்சு காரியத்துக்கு ஆகாது. இன்னைக்கு கூட பாருங்க, ஜெபத்துக்கு வர்ற கூட்டம் துணிந்தவர்கள். தங்கள் பலவீனம் போராட்டம் யாருக்கு இல்லாம இல்ல, கேளுங்க. ஆனாலும் ஆண்டவர் சமூகத்துல ஒரு எக்கால சத்தம் ஜெபத்திற்காக கொடுக்கப்பட்டது என்றால் நாங்கள் தீவிரித்து போவோம் என்று சொல்லி வருகிற கூட்டம் தான் எல்லா சபையிலும் இந்த சபையிலும் ஜெபத்துக்கு வராங்க. என்ன நினைச்சிட்டீங்க நீங்க? எல்லாம் பராக்கிரமசாலிகள் மாதிரி இருக்கிறாங்களா? இல்ல. ஆனாலும் துணிந்தார்கள். வந்து உட்காருவோம் உள்ளபடியே. ஆண்டவர் சொன்னார் உட்காருவோம், ஆண்டவர் சொன்னார் தேடுவோம், ஆண்டவர் கூப்பிட சொன்னார் கூப்பிடுவோம், ஆண்டவர் வாய் திறக்க சொன்னார் வாக்குத்தத்தத்தை பேசுவோம். இப்படி போகிற கூட்டத்தை தான் சபைகள் தீர்மானிக்கும்படி கர்த்தர் இறங்கி கொண்டிருக்கிறார். சேர்த்து கொள்றது உங்க இஷ்டம். Do you think that I have come to speak about that little flock which is found among these people here? நான் பிளான் பண்ணாம தான் சொல்லேன். ஜெபத்துக்கு வாங்கன்னு அழைப்பு தான் வரும். ஓடி வர்றது யாரு? ஓடி வர்றது யாரு? எல்லாம் நல்லா இருக்கிறதுனால தான் ஓடிய சிரமம் இல்லவே கிடையாது. வசனத்தை அந்த பின்பற்ற உள்ளம் பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரா, சரி மனிதரை ஏற்படுத்தினீங்களா, போ சுத்தி பார்க்கணுமா, பார்ப்போம். எந்த நம்பிக்கையில நான் ஒன்னா சுதந்திரிப்பேன்? என் கால் மிதிச்ச இடம் எனக்கு சொந்தம், அது கர்த்தர் எனக்கு கொடுத்ததுன்னு நடக்கிற ஒரு ஆளு. எவ்வளவு பெரிய விஷன் பாருங்க. வரப்போற எதிர்ப்பு தெரியவே தெரியாது. காலேபுக்கும் யோசுவாக்கும் கூட வரவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே நினைக்கிறோம். அப்படிதான் நினைக்கிறோம். பாருங்க, இப்ப கூட பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம கூட தான் இருக்காங்க நினைக்கிறோம். எல்லா திராட்சைகளையும் தூக்கிட்டு வரும்போது என்ன பாட்டு, ஏசு ராஜா முன்னே செல்கிறார். ஏன்னா திராட்சைக்குள்ள கையில் இருக்கிற சந்தோஷம். ஆமா, என்ன பாட்டு உங்களுக்கு? ஆசீர்வாதத்தை தோல்ல வச்ச உடனே பாட்டு. அதே ஆசீர்வாதத்தை தூக்கிட்டு வந்த ஆளுக்கு தான் எதிரா பேசுறாங்கன்னா இன்றைக்கு சபைகளே தான் பிரச்சனையே. கர்த்தர் நல்லவர்னு எப்ப பாடுறீங்க? ஏதாவது செஞ்சாதானே. எப்படிமா செய்யாமலே இருக்கும் போதுன்னு உங்களுக்கு தோணும் போது நல்லவர்ன்ற பெயர் அவருக்கு தான் உரியது என்பதை புரிந்து கொள்வதுதான் ரட்சிப்பின் கண்ணோட்டம், ரட்சிப்பின் பார்வை. கவனிங்க, ஏதேதோ சத்தம் போட்டுட்டு இருக்கு உலகத்துல, இந்திய தேசத்திலேயே. ஆண்டவருக்காக சத்தம் போடுற சேனையை கர்த்தர் தான் வைத்திருக்கிறார் இன்னும் உயிரோட. நீங்க அந்த சிறுபான்மையின் கூட்டத்தில் இணைந்து கொண்டாலே போதும், கர்த்தர் உங்களை முன்னேற செய்வார். ஹல்லேலூயா. போராட்டம் எல்லாருக்கும் தான் இருக்கு, குடும்பங்கள்ல இருக்கு, கம்யூனிட்டியில இருக்கு. அதான் எல்லாம் பாருங்க, ஒன்னு செய்யணும்னா இன்னொன்னு செய்யறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா அந்த மனத்தாழ்மை இருக்கா? ஆண்டவர் சொன்னாரே அதற்காக தானே இவர்கள் பேசுகிறார்கள்னு ஒரு மனத்தாழ்மை இல்லை பாருங்க. அடங்க முடியல, 10 பேருக்கு அடங்க முடியல. எப்படி 10 பேரா சேர்ந்தாங்கன்னு எனக்கு புரியல. வீட்டில் போய் சாப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒருத்தர் போய். எப்படி 10 பேருக்குள்ள வருமானம்? நான் நல்லா கவனிக்க, நீங்கள் எவ்வளோ மெஜாரிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு மெஜாரிட்டியெல்லாம் காலி ஆகிட்டு இருக்கு உலகத்தில். ஒன்று காலியாவது நான் இன்னும் கேட்டுட்ருக்கோம், நீங்களும் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். மெஜாரிட்டியில் நாங்களாம் அழிக்கும்படியெல்லாம் ஜம் பண்ணக்கூடாது, எல்லாம் ஆண்ட சித்தமே கிடையாது. உட்காந்து யோசிக்கணும். பாருங்க, உங்கள் கை கூட உயரமில்லை, என் கூட உட்காந்து யோசிக்கணும். என்னை உட்கார வைத்தீரல்ல, அப்படிலாம் பேசணும். இப்போ என்னை யோசிக்க வைத்தீரு, அப்படி யோசிக்கவே. ஏசியா 10 ஒரு நாள் பெரியவர் சொன்னா எனக்கு தாங்கவே முடியல. மெஜாரிட்டின்னா நம்மளாம் மைனாரிட்டி ஆகிறதுலாம் அவர் பேச்சு. அவர் வேற மாதிரி சொல்லிட்டார். அவர் சிறு பிள்ளை உட்காந்து விரல் விட்டு எண்ணுன்ட்டார். அவங்க மெஜாரிட்டியெல்லாம் சின்ன பிள்ளைக்கு கூட 1 2 3 போட முடியும்ட்டார். அதுதான் அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு ஆள் வந்தாச்சுன்னா அப்புறம் பிள்ளையோட உட்காந்து எண்ண வேண்டியதான்.
எந்த பைபிள்னு பார்க்குறீங்க, பார்த்துக்கோங்க. நீங்கள் படிக்கிற அதே பைபிள் தான். அவர் வந்தால் எங்களுக்கு ஒரே குஷி. நீங்களும் அப்படிதான் குஷி ஆகணும். அதுதான் ஜப நேரங்கள். அவர் வந்துட்டார்னா இருக்கிற ஒரு தைரியம், அடே அப்பா நீங்கள் இப்படியும் பேசுவீரா, நீங்கள் இப்படியும் செய்ய போகிற, நீ இதையும் சாதிப்பீரா என்பதெல்லாம் அவரால் வரக்கூடிய நிச்சயங்கள். அவரால் நிச்சயம் முடியும் சொன்னவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஓடி வாங்க. லாஸ்ட் வீக் ஆஃப் பிரேயர் ஸ்டில் இஸ் தேர் பிஃபோர் யூ. இப்போ கூட கேட்டுட்டு அப்படியே பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதான் போராட்டங்கள் முடியலாமா. வெறி வரணும். யார் மேலே? சத்தா மேலே. எத்தனை நாளைக்கு இதுக்கே போராடுவேன் ஆண்டவரே சொல்லுங்க. அப்படிலாம் சொல்லிக்கிட்டீங்கன்னா விடுதலை தான். நானே சொல்லிட்டேன், இதெல்லாம் இனிமே சான்ஸே கொடுக்கூடாது. சாகிற வரைக்கும் பிளான் பண்ணும். அது எவ்வளோ நாளாக இருந்தா என்ன பாரு. அதுக்கே சில பேருக்கு பயம், சொல்லி சுற்றுவோமா. வாழ்ந்த என்ன பிரயோஜனம்ன்ற விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஏன்னா ஏசப்பா பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கைக்காக தான் உங்களை ரட்சித்து, உங்களை அபிஷேகித்து, உங்களுக்கு வரங்களை கொடுத்து, உங்களுக்கு தாளந்துகளை கொடுத்து, உங்களுக்கு கிருபைகளை கொடுத்து, நீ முன்னேறி சொல் நான் உன்னோட இருப்பேன்னு சொல்லுகிற வாக்குத்தத்தங்களை கொடுத்து புறப்பட்டு போன்னு சொன்னா தைரியமா போகிற வருஷம் எத்தனை பேர் உணர்ந்தவர்கள்? கரங்களை உயர்த்தி நான் பெற்றுக்கொள்ளுகிற வருஷம். It's a year of good reports and great possessions. நற்செய்திகளின் வருடம், புதிய சுதந்திரங்களின் வருடம். இதுவரை நான் கால் மிதிக்காத இடங்கள், இதுவரை நான் கேள்விப்படாத விதங்கள், ஆண்டவர் கிரகிக்க கூடாத அதிசயங்களை எனக்காக, என் தலைமுறைகளுக்காக, இயேசுவுக்காக, அவன் நாமத்திற்காக நான் பார்க்கிற ஒரு கால கட்டம் என்பதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் பிரகடனப்படுத்தும் பொழுது எல்லாரும் வாய்களை திறந்து நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். ஆண்டவரை நான் மௌனமாய் இருக்க மாட்டேன். ஆண்டவருக்காக நான் வாயை திறந்து பேசுகிறேன். அவர் சார்பாய் பேசுகிறேன். Hallelujah. Before I could finish, let me reiterate what I started with. பிசாசு அவனுக்குரியதை பேசுறதுக்காக அவ்வளவா இவங்களை நிரப்பி கொண்டிருக்கிறான். நீங்க ஆண்டவர் சார்பாக பேசணும் அல்லவா? இவங்கெல்லாம் பாருங்க, இன்னின்னபடியா இன்னின்ன பட்டணங்கள்னு அதோட முடித்துக்கொள்ளல. அப்போ பட்டணமா பார்த்துட்டு வந்து என்ன ரிப்போர்ட்டுனா எனக்கு தாங்க முடியல. 28, 29 மட்டும் பேசுவோம் குயிக்கா. ஆனாலும் சொல்லுங்கள், ஆனாலும் ஆண்டவரெல்லாம் நம்புறமா. ஆனாலும் என்னதான் நீ விசுவாசித்து நீ நன்றாய் இருப்பாய் என்று சொன்னாலும் எனக்கு அந்த ஆனாலும் வேறு விதமாக வருகிறது. உங்களுக்கும் ஆனாலும் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த அம்மா பேசுகிறார்கள் வசனத்தின்படிதான். ஆனாலும் ஆண்டவர் வல்லவர், நல்லவர், பராக்கிரமசாலி, யுத்தத்தில் எல்லாம் நான் தான் கை தட்டினேன். ஆனாலும் அந்த ஆனாலும் இன்றைக்கு முன்னாடி வரணும். அப்படியே வெடிச்சுக்கிட்டு வரணும். அப்படியே துப்பி வெளியே வரணும். எல்லாம் இங்கே. அதனால தான் அவ்வளோ போராட்டம் ரெல்மில். ஏன்னா இந்த ஆனாலும் இந்த பிசாசு என்ன திறமை, அவன் தந்திரமே பேச்சில் தான். எனக்கு ஒன்று நல்ல கவனி, எல்லாம் பார்க்குறீங்களா? டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பாருங்கள், எனக்கு டைம் முடிய போகிறது. எந்த அளவுக்கு நிரப்பி இருந்தால் அந்த ஆனாலும் வந்திருக்கும் கேட்டீங்களா? எல்லாம் விசுவாசி தான் போனது. எல்லாரும் விசுவாசிகள் தான். எல்லா வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டோம் அல்லவா? 20, 25 இப்படியாக இருக்கும். வாக்குத்தத்தம் வேற பார்க்க சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. போவோம். எல்லாம் பார்த்து 3 வார்த்தை. நாங்கள் போய் வந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ரெண்டு வாக்கியம். இதோ அதனுடைய கனி. இறக்கி வைக்கும் போதே உனக்கு தெரிய வேண்டாமா? பார்க்குறவங்களே அடே அப்பா, நம்ம லேடிஸ் எல்லாம். ஆனாலும் எந்த அளவுக்கு கூடவே பொய்யின் ஆவியும் ஓடி இருக்கு பாருங்க. கவனிச்சிங்களா? நீங்க நினைக்கிறீங்க பிரபுக்கள் பக்கத்துலலாம் பேய் போவாது பஸ்டமா. பிரபுவா இருந்தாதான் போகும். என்னடா கூட்டத்தில் இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற பேருக்கு சொல்கிறேன், அந்த அம்மாவை தொட வேணாம். அது பாவம். காலையில் அப்பம் சுட ஆரம்பிச்சதுன்னா நைட்டு பிரியாணியோட நிறுத்தும்பா, விட்டுரு. இந்த மூலையில் இருக்கானே ஆரோக்கிய சாமி, விட்டுருப்பா. அவன் தான் ஆரோக்கியத்துக்காகவே ஜெபிக்கிறான். அந்த
இப்படின்னு இந்த இஸ்ரவேல கோத்திரத்தில் அத்தனை லட்சம் பேருடைய பேரும் பிசாசுக்கு தெரியும். இது நம்ம கூட்டம் என்ன நினைக்குது, நாங்கள் வந்து இன்னின்ன வழியாக இன்னென்ன பட்டணங்களை சுற்றி பார்க்க வரோம் போது அது சொல்ல, நான் ஏற்கனவே ஓம் பட்டணத்தை சுற்றிட்டேனே, நீ இப்போ ஏன் இடத்துக்கு டூருக்கு வரியா? உன் ஹிஸ்ட்ரியே எனக்கு தெரியும். என்ன தான் ஆண்டவரை நம்புறேன்னு சொன்னாலும் 10 தடவை சோதிக்கல, அப்புறம்தான் துதிக்கிற. மிதிக்க சொல்ற இடத்துல நீ அப்பதான் மிதிக்கிற. உனக்கு அற்புதம் செஞ்சாலும் மறக்கிற, ஆண்டவரை துறக்கிற. உன் ஹிஸ்டரி எனக்கு தெரியும். 10 பேர் போனாங்க அந்த பக்கம், இதுங்க இந்த பக்கம் பேசு, அங்கே போகிறாங்க. இவங்களெல்லாம் வேஸ்ட்டுப்பா. நம்ம இந்த 10 பேரை மட்டும் குறி வைப்போம், அல்ல 12 பேரை குறி வைப்போம் அப்படின்னு சொன்னப்போ 2 பேரை குறி வச்சாலும் போகலை குறி. அவர் மட்டும் மகிமைப்படும். குறி வைக்கலாம் நினைச்சா மிஸ் ஆகுது. வில்ல ரெடி பண்ணாலும் ரிவர்ஸ் ஆகுது. அவங்கள பார்க்கலான்னா கண்ணு பிளைண்ட் ஆகுது. அவங்கள பின் தொடரலான்னா ஒரு பெரிய ராணுவம் அவங்களை எப்பொழுதும் சுற்றி. Come on now. It's a different picture of the warfare. It's a different strategy of the king. என்ன நினைச்சீங்க ஆண்டவரை நம்புறவங்களை பற்றி? பாதாளம் நடுங்கோ, பரலோகம் வரவேற்கோ. ஒரு சின்ன கூட்டம், ஒரு சின்ன காலேப, ஒரு சின்ன யோசுவா, ஒரு சின்ன தாவீது, ஒரு சின்ன பயந்த எஸ்தர் ராஜாத்தி, இந்த மகதலேனா மரியாள் 7 பிசாச பார்த்தவ 49 வருவேன்னு சொன்னா கூட என் இயேசு என்னோட என்று சொல்லி அதிகாலை இருட்டலை எழுந்து கல்லறைக்கு ஒரு லேடி போக கூடாதுன்னு சொன்ன கலாச்சாரத்தை மீறி நான் அதிக இருட்டு இருந்தாலும் 49 என்ன பிடிக்க என் பின்னாடி பிளான் பண்ணாலும் என் இயேசு சரீரத்திலே என்னோடு கூட பக்கத்துல நடக்காட்டாலும் என் ஆவியில் இருக்கிற தேவன் ஒருவர் பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்ன ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்றார். ஜீவனுள்ள தேவனுடைய சபை ஜெயிக்க, பாதாளம் தோற்கும், பிசாசின் சேனை சிதறும். இயேசுவுக்காக நின்றவர்கள் வெட்கப்படுவது இல்லை. இயேசுவுக்காக வாயை திறந்தவர்கள் தோற்று போவது இல்லை. இயேசுவுக்காக தங்களை ஒப்பு கொடுத்த ஒரு சந்ததி இந்த யூபிலி எடுப்பதில் சபையில் உண்டு. If you can join this minority that is standing with God, rise up to your feet and tell, I am with this minority called Joshua and Caleb's generations. நல்ல 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 எக்காலம் ஊதி கரங்களை தட்டி வாய்களை திறந்து ரேமனா ஷேக்கரபா திரா சொக்கரபோத் ஹோரா கஷிகரே ரிபனா காதரே மனா ஷதே ரெகாதரபா கண்டே ரெபாமனா மகாதரே மகாசுக்கரோ. வேவு பார்க்கும் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறிக்கப்பட்டது, பட்சிக்கப்பட்டது. Hallelujah. Look at me now, look at me now. Revelations are like explosives. நான் ஆண்டவர் நிமித்தம் வேவு பார்க்கிறேன் என்று நீங்கள் போகிற தேசம் நீங்கள் சுதந்தரிக்கும்படி உங்கள் கால் தேவன் மிதிக்கும்படி சொல்லி இருப்பார் என்றார். உங்களுக்கு விரோதமாய் வந்த வேவு பார்க்கிற ஆவிகளை எத்தனை பேர் யோசிக்க முடியும்? They are no longer in the list. ஆண்டவருக்காக போறவங்களை பின்தொடர்கிற அதிகாரம் பிசாசின் வல்லமைகளுக்கு கிடையாது. கண்களை மூடி, பிதாவே, இன்று எங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு அர்ப்பணிப்பு. எங்கள் யுத்தங்கள் அல்ல, எங்களுக்காக அல்ல, எங்கள் நிமித்தம் அல்ல என்று சொல்வதே தேவனால் வராத எந்த யுத்தமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செயலிழக்கட்டும், பலனிழக்கட்டும். எல்லா இணைப்புகளும் துண்டித்து போடப்பட இந்த நிமிஷம் இயேசுவின் அக்கினி உன்னை பட்சிக்கட்டும். இனி அதிலே ஒரு பதரும் காணப்படாதபடி தேவனுடைய காற்று அதை அப்படியே தூக்கி கொண்டு போகட்டும். அது இருந்த இடம் இனி தெரியக்கூடாது, அதன் வாசனை இனிமேல் வரக்கூடாது, அதன் பலன் இனி கிடையாது. அதன் இணைப்புகள் முறிந்தது, பட்சிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தேவனுடைய சேனையை கர்த்தர் பாதுகாக்கிறதை உரைக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க,
இரவும் பகலும் இந்த சேனையின் மேல் அவருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கும். தேவனுக்காக மட்டும் பேசுவேன், முடிவு செய்ய நீங்க முடிவு செய்ய. Hallelujah. Come what may, speak for him, act for him, and stand only for him. God bless you. Hallelujah. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.